கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. GKNM Hospital, Coimbator's trusted cancer care center for adult and pediatrics. Daily Low GI Wellness Sugar. வெள்ள சர்க்கரையில் நல்ல சர்க்கரை. இந்த சந்திரனுடைய அனுகிரகம் பெற்றா என்ன ஆகும்னா, சாதாரணமாக ரோட்டில் கையேந்தின்னு இருந்த இந்த ஒற்றை கையேந்தியவர் இந்த கையை இப்படி திருப்பி அருளாசி பெரிய தரக்கூடிய ராஜாவாக மாற்றுவார் சந்திரன். சந்திரன் நினைச்சா அதெல்லாம் நடக்கும். இது எல்லார் வீட்டிலையும் சந்திரன் அவங்களுடைய மனைவியாக அல்லது அவருடைய அம்மாவாக வீட்டிருக்கிறார். சந்திரன் இல்லாத இடமே கிடையாது. விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மீனராசிக்காரங்களோட ரொம்ப பிரியமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, 2ஆம் நம்பரில் பிறந்த ஒருத்தர் குடிப்பழக்கத்தை ஆரம்பிச்சாங்கன்னா அந்த குடி அவங்களால விடவே முடியாது. உலகத்திலேயே சந்திரகுலமும் அடிச்சுக்கிட்ட ஒரு கதை தான் மகாபாரத கதை. அன்பு வணக்கங்கள். நவக்கிரகங்களுடைய தன்மைகளையும் நன்மைகளையும் பற்றி நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஜோதிடத்தில் நவக்கிரகம் என்ன மாதிரியான ஒரு முக்கியத்துவம் பெற்றிருக்கு, அதே நேரத்தில் அந்த நவக்கிரகங்களில் சந்திரன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கடவுள் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு நம்மிடையே விவாதிக்க ராம்ஜி சுவாமிகள் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம் வணக்கம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெச்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கிலும் இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். சுவாமி, இப்போது சந்திரன் கிரகம், இந்த சந்திரன் கிரகம் ஒரு ஜாதகத்தில் என்ன மாதிரியான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது? மிக அற்புதமான கேள்வி. சந்திரன் என்பவர் பார்த்திங்கன்னா ஒரு மனோகாரகன் என்று சொல்லலாம். மனதை ஆட்டுவிக்கும் சக்தி உடையவர் சந்திரன். மனதை ஆட்டுவிப்பவர் என்றால் என்ன அப்படின்னா, உங்களுடைய மனநிலை இப்போ எப்படி இருக்குங்கிறதே அவர் தான். ஸோ நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம் சந்திரன் 8ஆம் இடத்தில் மறைவது சந்திராஷ்டமம் என்று பொருள். சரி, அதை பற்றிலாம் அப்புறம் போகலாம். முதல்ல சந்திரன்னா யார்? சந்திரன் மாத்ருகாரகன் என்று அழைக்கப்படுகிறார். நம்ம பாஷையில் சொல்கிறதா இருந்தால் நிலா. என்ன, பகலில் சூரியன் வந்தால் அது சூரியன் ஆதித்யன், இது நிலா வந்தால் அது பேர் சந்திரன். ஸோ இந்த சந்திரன் எங்கெல்லாம் நீச்சம் எங்கெல்லாம் உச்சம் அப்படிங்கிறத பொறுத்து அவர்கள் தன்னம்பிக்கையுடையவர்களா என்னங்கிறது முடிவாகுது. சந்திரன் எதுக்கெல்லாம் காரகத்துவம் உடையவன்னா குளிர்ச்சி. சூரியன் சூடு அப்படின்னா சந்திரன் குளிர்ச்சி. குளிர்ச்சியான அத்தனை வஸ்துக்களுக்கும் ஐஸ் கட்டி, இமயமலைக்கு போனீங்கன்னா சந்திரன், ஒரு மலை மேலே ஏறினீங்கனாலே சந்திரன். சந்திரன்கிறது உங்களுக்கு பார்த்திங்கன்னா பால் போன்ற இது ஆறு, நதி, கடல் போன்றவையெல்லாம். சூரியன் மலை முகடு அது மாதிரிலாம் வரும். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து உருவாக்குனது தான் இந்த பூமி. அதில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ தண்ணிக்கெல்லாம் ஜலகாரகன்னு பேர். இந்த ஜலகாரகன் சந்திரன். இந்த ஜலகாரகன் சந்திரன் மனோகாரகனும் கூட, கலைஞனும் கூட, எல்லாமே அவன் தான். ஸோ அப்போது இந்த சந்திரன்னா அம்மாவும் அவன் தான். ஸோ இந்த சந்திரனுடைய அனுகிரகம் பெற்றா என்ன ஆகும்னா, சாதாரணமாக ரோட்டில் கையேந்தின்னு இருந்த இந்த ஒற்றை கையேந்தியவர் இந்த கையை இப்படி திருப்பி அருளாசி பெரிய தரக்கூடிய ராஜாவாக மாற்றுவார் சந்திரன். சந்திரன் நினச்சா அதெல்லாம் நடக்கும். மேடம் தான் ஹோம் மினிஸ்டர், மேடம் நினச்சா என்ன வேணால் செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு வீட்டில் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பேசிட்டு வரீங்க நைட்டு, அடுத்த நாள் காலையில் மேடம் உங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்கன்னு ஃபோன் வந்ததுன்னா பிஸ்னஸ் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஏன்னா மேடம் இன்டர்வியூ தான் ஃபைனல் இன்டர்வியூ. எத்தனையோ பிஸ்னஸ் மேனை பார்த்துருக்கேன். காலைல சொல்லுவாங்க, சார் இன்றைக்கி அவங்க ஒய்ஃப் என்னை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க சார். நான் சொல்லுவேன், பிஸ்னஸ் கன்ஃபார்ம், போயிட்டு சந்தோஷமாக வா. ஏன்னா அவங்க எடுக்கிறது தான் ஃபைனல் முடிவு. எல்லார் வீட்டிலையும் சந்திரன் அவங்களுடைய மனைவியாக அல்லது அவருடைய அம்மாவாக வீட்டிருக்கிறார். சந்திரன் இல்லாத இடமே கிடையாது. அப்போது ஒரு கிரகங்கள், இந்த மற்ற கிரகங்கள், இந்த செவ்வாய் ஆகட்டும், சனி ஆகட்டும், ராகு ஆகட்டும், தான் நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய ஊடகமாக சந்திரனை கையாளுகிறார்கள். சந்திரன் வழியாக தான் ராகு உள்ளே போகிறார். இன்றைக்கி சிகரெட்டு பிடிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நினைக்கல. ராகு புக்தி ஸ்டார்ட் ஆகிடுது. அந்த ராகு சந்திரன் மூலிமா உள்ளே வர்றார். சந்திரன் மூலிமா உள்ளே வந்த ராகு என்ன பண்ணுறார்? உங்களை சிகரெட் பிடிக்க வைக்கிறார். என்ன தப்பு பண்ணுமோ பண்ண வைக்கிறார். ஸோ சந்திரன் என்பவர் ஒரு ஊடகத்தை போல, அந்த ஊடகம் வழியாகத்தான் இப்போ செவ்வாய் இப்போ உங்களுக்கு பேசின்னு இருக்க உங்களுக்கு ஒரு கொலவெறி வருது, கோபம் வருது, அடிக்கணும் போல் தோணுது என்றால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்றால், சந்திரன் மூலியமாக தான் அந்த செவ்வாய்ங்கிறவர் ஆக்டிவேட் ஆவார். சந்திரன்கிற ஒரு ஊடகம், அது வழியாக தான் செவ்வாய் ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு மகாபலத்தை தந்து சொல்கிறத புரிஞ்சிக்காத ஒரு கேரக்டரை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்குள்ளே அவசரப்பட்டு அந்த தப்பை பண்ணிடுவீங்க. ஏண்டா பண்ணணும்னு அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஸோ இதெல்லாம் சந்திரன். அப்போ சந்திரனுடைய எண் எதுன்னா 2ஆம் நம்பர் சந்திரனுடைய எண். 2ன்னு ஏன் வச்சாங்கன்னா, டபுள், இந்த பக்கமும் இல்லை இந்த பக்கமும் இல்லை, ரைட்டா தப்பா, ஒரே குழப்ப மனநிலையிலே இருக்கிறது தான் சந்திரனோட வேலை.
அப்போ 2ங்கிறது ராசி. இந்த 2ஆம் நம்பருக்கார சந்திரனுக்கெல்லாம் யாருன்னா 5ஆம் நம்பருக்காரங்களும் 7ஆம் நம்பருக்காரங்களும் ரொம்ப லக்கியாக இவங்களோட இருப்பாங்க. சந்திரன் வந்து விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மீனராசிக்காரங்களோட ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா அதுதான் அந்த காம்பினேஷன். ஸோ இப்படி தான் சொல்லிகிட்டே போகலாம். சந்திரன் மாத்திருக்காரகன். விருச்சிக ராசிக்காரங்க விருச்சிக லக்னத்துக்காரங்களுக்கெல்லாம் 9 கூடிய பாதகாதிபதியாக சந்திரன் வீட்டிருப்பதால் இவர்களுக்கெல்லாம் பெரும்பாலும் அம்மாவோட அன்பு கிடைக்காது. விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக லக்னத்துக்காரர்கள். ஸோ வேற என்னென்னா சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷம். சந்திரன் அவுட்டுனா எல்லாம் அவுட்டு, நிம்மதியாக போச்சு. யாரெல்லாம் 2ஆம் நம்பரில் பிறந்திருக்கிறார்களோ, சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன், கமெண்டில் போடுங்க. 2ஆம் நம்பரில் பிறந்த ஒருத்தர் குடிப்பழக்கத்தை ஆரம்பித்தாங்கன்னா அந்த குடி அவங்களால விடவே முடியாது. 2ஆம் நம்பரில் பிறந்தவங்க நிறைய காப்பி, டீ, கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது திரவமாக அவங்க வயிற்றுக்குள்ளே போயிட்டே இருக்கும். சாப்பாடு நம்பர்னா எப்படி நம்பர் 2ல் பிறந்திருக்கும். நம்பர் 2ல் இல்லை, இந்த மாசமோ என்ன வருஷமோ 25 அப்படி இல்லையா? எப்படி 2 11 நாள் 2. ஓ அந்த மாதிரி 20 நாள் 2. 20 நாள் 2. 2ஆம் தேதி 11ஆம் தேதி கூட்டுத்தொகை 2ல் பிறந்தவங்க தெரியாமல் கொஞ்சமாக வெயிலுக்கு பீர் அடித்தா நல்லது சார் ஆரம்பிங்கோ. மோர் குடிச்சிட்டு இருந்தவாளை பீர் குடிக்க வச்சது யாருன்னா ராகு. அந்த ராகு பயன்படுத்தின டூல் யாருன்னா சந்திரன். அப்போ சந்திரன் க்ளீனாகவே இருந்தால் ஒன்றும் வர முடியாதா? ஒன்றும் வர முடியாது. சந்திரன் க்ளீனாக இருக்குன்னா என்ன செய்யணும்? நிறைய கோயில்களுக்கு செய்யணும். நல்ல குட் வைப்ரேஷன்ஸை ஏற்றிட்டே இருக்கணும். அந்த மனசுங்கிறத ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த மனசுங்கிறத தப்பானது உள்ளே வராமல் ப்ரிப்பேர் பண்ணணும். தப்பை நம்ம உள்ளே அனுப்புறதுனால தான் தப்பான எண்ணம் வருது. ஏன் உள்ளே அனுப்பிச்சிங்க? இப்போ இந்த ஆடியோ லீக்கு அது இதெல்லாம் பற்றி பேசுகிறாங்க. அது எடுத்தவனை சொல்லுங்கள், அவன் ஏன் எடுத்தான், அவனோட ஆட்டிடியூட் என்ன? லீக்கு கதைக்கு அப்புறம் வருவோம். அந்த மாதிரி சந்திரன் கெட்டு போனால் புத்தி கெட்டு போயிடும், தவறான எண்ணங்கள் வரும். சந்திரனோட ராகு சேர்ந்தா என்ன ஏற்படும்? திருட்டு புத்தி வரும், களவாடும் எண்ணங்கள் வரும். சந்திரனோட உடனே அவங்க ஜாதகத்தை பார்த்து குருஜி எனக்கு சந்திரன் ராகு இருக்குது, இது வரைக்கும் நான் 1 ரூபா திருடினது இல்லைன்னு போடாதீங்க. இது ஒரு பாயிண்ட், அவ்வளோதான். இது மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். சந்திரனோட யார் சேர்றாங்களோ, சந்திரனோட சுக்கிரன் சேர்ந்தா பயங்கர லவ்வபுளாக இருப்பாங்க, ரெமோ. சந்திரனோட இவர் கேது சேர்ந்தா தாழ்வு மனப்பான்மை. ஒரு மைக்கு கொடுத்து பேச சொன்னால் அது நான் எப்படிங்க அப்படிம்பாங்க. இதெல்லாம் சந்திரனோட கேது சேர்ந்தா. சந்திரனோட ராகு சேர்ந்தா அண்ணன் வரார், ஒரே ஒரு குருக்கள் வரார் வழிவிடுங்கோ. இதெல்லாம் யார்? சந்திரனோட ராகு சேர்ந்தா. சந்திரனோட செவ்வாய் சேர்ந்தா சந்திரமங்கள யோகம் ஜெயலலிதா அம்மாவுக்கு இருந்தது. சந்திரமங்கள யோகம் இருந்தால் என்ன ஆகும்? குருவுக்கு சந்திரன் கேந்திரத்தில் இருந்தால் குருச்சந்திர யோகம், குருவினுடைய அருள் பெற்று பிரமாதமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் குருவினால் ஏற்படக்கூடிய யோகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சந்திரன் தரும் யோகங்கள். சந்திரன் தான் ஒருத்தர் ராஜாவாக்குவார். சந்திரன் முடிஞ்சதுன்னா கூட்டு வந்து ரோட்டில் விட்டுருவார். அப்போது சந்திரனுக்கு இவ்வளோ பெரிய பவர் இருக்குது. உங்கள் மனசை ட்விஸ்ட் பண்ணால் போதும், மீதி நீங்களே பண்ணிப்பீங்க. சைக்கலாஜிக்கலி நம்ம கொஞ்ச நாள் குடிக்கலான்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்ச நாள் உங்கள் லிவர் போய் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கட்டுப்பிடுவீங்க. ஆனால் அந்த முடிவு உங்களை எடுக்க வச்சது யார்? சந்திரன். ஸோ சந்திரனுடைய பெருமைகள், சந்திரனுடைய நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா, சந்திரன் நல்லா இருக்கிறவங்க சந்திரகுல வம்சிகள் யார்? அதுதான் ருரு வம்சம். ரகுகுலம் நான் சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட சூரிய குலத்தை பற்றி சொல்லும்போது. இது ருருகுலம். ருருகுலம்னா என்ன அப்படின்னா, மகாபாரத போரில் 2 ருருகுல வம்சத்தார்கள் தான் அடிச்சுக்கிட்டாங்க. பஞ்சபாண்டவர்கள் எல்லாருமே சந்திரகுலத்தை சேர்ந்தவர்கள். இந்த சந்திரகுலத்தை சேர்ந்தவர்கள் தான் பீமன், அர்ஜுனன், இந்திரன், இந்திரனுடைய மகனாகப்பட்ட அர்ஜுனன், வாயு பகவானுடைய மகனாகப்பட்ட பீமன், அதே மாதிரி அப்படி வரிசையாக சொல்லலாம். சகாதேவன், நகுலன், எல்லாம் தர்மதேவதை மகனாகப்பட்ட தர்மர். இது எல்லாமே சந்திரகுலத்தின் ஸ்பெஷல்ஸ். ஆனால் அவங்களுடைய எண்ணங்கள் பார்த்திங்கன்னா, குந்தி தேவி கடைசியாக எனக்கு ஒரு குடிசை போதும், இருந்த அக்ஞான வாசம் போதும், இனிமேல் நிம்மதியாக இருக்கலான்னு குந்தி தேவி முடிவெடுத்திருந்தால் இவ்வளோ பெரிய சண்டையே வந்திருக்காது. இந்த சண்டைக்கு காரணம் யார்? குந்தி. குந்தி என்ன நினைப்பா, தான் இழந்த ராஜ்யத்தை மீட்டணும்னு சொல்லி தன் பசங்களை அனுப்பி சண்டை கொடுவான். அவன் ஒருத்தனா செத்து போயிடுவான். அவன் தான் வீரத்தை காட்ட அங்கே இருக்கிற 100 பேரையும் கொண்டுட்டான். அவனும் சந்திரகுலம். உலகத்திலேயே சந்திரகுலமும் அடிச்சுக்கிட்ட ஒரு கதை தான் மகாபாரத கதை. எதுக்கு சொல்ல வரேன்னா, சூரிய சந்திரர்கள் மாதிரி மற்றவங்களுக்குலாம் அப்போ சுக்கிரனோட குலம் யாருலாம் கேட்காதீங்க. அப்போல்லாம் யாரும் கிடையாது. சந்திரனுக்கும் சூரியனுக்கும் மட்டும்தான் பிரதானமான அந்த குலப்பெருமை என்பது உண்டு. ஏன்னா இவங்க அப்பா அம்மா. ஸோ சந்திர குலத்தை சேர்ந்தவர்களுடைய பெருமை தான் நம்ம இதிகாசங்கள். ஸோ சந்திரன் அவ்வளோ பெரிய ஆள். இப்போ சந்திர நமஸ்காரம் எப்படி பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேண்டாம். சோமமங்கலம் குன்றத்தூர் பக்கத்தில் இருக்குது. அங்கே போயிட்டு சந்திரனை கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு
திங்களூரில் கும்பகோணத்தில் இருக்குது திங்களூர், அங்கே போய் கும்பிட்ற பலன் நீங்கள் கிடைக்கும். அங்கே சந்திரனை நீங்கள் பாருங்கள், ஜஸ்ட்டு கண்ணை மூடுங்க, ஒரு பெரிய வைப்பை ஃபீல் பண்ணுவீங்க. தயிர் சாத நைவேத்தியம், அதே மாதிரி வெள்ளை கலர் பூ, எல்லாமே வெள்ளை கலர் பூ, பால் எல்லாமே. சந்திரன் வீக்காக இருக்கிற விருச்சிக ராசிக்காரர்கள் ஃபிஷ்ஷு, ஜலத்தில் இருக்கக்கூடிய கடலில் இருக்கக்கூடிய ஐட்டங்களை தவிர்க்கிறது நல்லது. அப்போது நம்ம வந்து என்ன போகலாம், ஆடு கோழின்னு போயிடலாம். எவாலாம் ஜலத்தில் இல்லையோ அவாலெலாம் சாப்பிட்றலாம். அந்த மாதிரி அந்த இது. ஸோ குடிப்பழக்கம் 2ஆம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு மீண்டும் சொல்லுகிறேன், 2ஆம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு கேம்பிளிங், ஷேர் மார்க்கெட், அதே மாதிரி இந்த குதிரை மேலே கட்டுறது, கழுதை மேலே கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் 2ஆம் நம்பரில் பிறந்தவனுக்கு வராது, வேண்டாம். ஸோ இதெல்லாம் சந்திரனுக்கு வந்து பிடிக்காது. சந்திரனுக்கு வந்து எப்படின்னா ஒரு ராஜா செய்கிற வேலை தான் பிடிக்கும், இதெல்லாம் பிடிக்காது. ஸோ வேறு என்னெல்லாம் சந்திரனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஃபெல்லோப்பியன் டியூப், இப்போ பிசிஓடின்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் சந்திரனுடைய அனுகிரகம் தான். சந்திரன் இல்லைன்னா பிசிஓடி வரும். சந்திரன் தான் உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தங்கிறது செவ்வான்னு வச்சுக்கிட்டாலும் நீர்த்தன்மை எதுன்னா சந்திரன் தான். சந்திரன் தான் உமிழ்நீர், சந்திரன் தான் உங்களுக்கு இருக்கிற வாட்டர் கண்டென்ட், குளுக்கோஸ் கண்டென்ட். சந்திரன் கம்மியானால் குளுக்கோஸ் கம்மியாகி மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. சந்திரன் தான் வந்து உங்களுக்கு முதல்ல சைக்காலஜி. சந்திரன் சரியில்லைன்னா மெண்டல். இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு நான் வருந்துறேன், இதுக்கு வேறு வார்த்தை எனக்கு சொல்ல தெரில. பைத்தியம்னு சொன்னால் ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். சந்திரன் சரியில்லாதவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வரவே முடியாது. ஏன்னா எங்கே போனாலும் அவனை கூகுள் கம்பெனியில் சேர்த்து விட்டாலும் சரி, அங்கே இருக்கிறவங்கள ஒரே நாளில் சண்டை போட்டு வந்துடுவான். ஏன்னா சந்திரன் சரியில்லை. ஸோ சந்திரன் சரியில்லாதவங்க என்ன செய்யணும், குருஜி முத்து எடுத்து மாட்டிக்கிட்டுமா கையில், முத்து எடுத்து மாட்டிக்கிட்டா என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. சந்திரன் சரினா ஸ்படிகமணி மாலை போடலாம். ஸ்படிகம் போட்டேன்னா அந்த ஸ்படிகம் தான் வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சியை தரக்கூடியது. அதனால தான் ஸ்படிகத்தை ப்ரமோட் பண்ணுறாங்க. நம்ம உடனே பீச்சில் போய்ட்டு 10 ரூபாய்க்கு ஒருத்தன் வைப்பான் கண்ணாடி கல், அதை கொண்டாந்து மாட்டிக்கிட்டு இதுதான் ஸ்படிகம்போம். ஸ்படிகம் என்பது அது கிடையாது. ஸோ அந்த ஸ்படிகமணி, ஒரிஜினல் ஸ்படிகமணி வாங்கி போடுறது. இப்போ போன இதில் சொல்லியிருந்தேன், சூரியன் ப்ராப்ளமாக இருக்கவங்க என்ன செய்யலாம், ருத்ராட்சம் போடலாம், வேறு ஒன்றும் இல்லை, ருத்ராட்சம். அப்போ நவரத்தின கல்லை நான் என்றைக்குமே ப்ரமோட் பண்ண மாட்டேன். ஏன்னா நவரத்தின கல்லுங்கிறது ஒரிஜினல்லாம் இப்போ கிடைக்கிறது இல்லை. ஒரிஜினல் குத்து வரிசை தெரியும், ஒரிஜினல் நோக்கு ஒரு முந்திரின்னு இப்போ வேணா சொன்னான்னா அது எவ்வளோ பெரிய காமெடியோ. ஏன்னா அந்த ஜென்ரேஷன்லாம் என்ன ஆகிடுச்சா, அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லிக் கொடுக்காமையே செத்து போச்சு. இப்போ ஜென்ரேஷன் எல்லாம் கமர்ஷியல் தான். ஸோ இப்போ சந்திரனுடைய பெருமைகள் இதெல்லாம். ஸோ சந்திரன் யாருன்னா பார்வதி தேவி அம்பாளை கும்பிடுறவங்க. இந்த ஆடி மாதம்ங்கிறது கடக மாதம். இந்த ஆடி மாதம் கடக மாதம் சந்திரனுடைய மாதம். இந்த ஆடிக்கு சூரியன் உள்ள நுழையிற இந்த மாதத்தில் தான் சிவபெருமான் மாரியம்மனை பார்க்க வருகிறார் எனும் கான்செப்டில் நம்ம கம்பம் நடுறது, அதை வந்து மாரியாத்தா விழாவாக எடுக்கிறது, இதெல்லாம் இந்த மாதம் பண்ணுறோம். இது காரணம் என்னென்னா, சந்திரன் மாத்ருகாரகன், சிவன் பித்ருகாரகன் என்பதால் அம்மாவை பார்க்க அப்பா வரார், கணவன் மனைவியை பார்க்க கணவர் வரார் என்றெல்லாம் நாம் பொருள் கொள்கிறோம். அப்போ இறைவனும் இரவியும் உறவுகள் இருக்கும்போது மனிதர்கள் உறவில் இருக்க வேண்டாம்னு சொல்லி தான் புதுமண தம்பதியர்களை பிரித்து வைக்கிறது. இது மாதிரிலாம் எல்லாமே சந்திரன் அடிப்படையாக கொண்டது தான். அதனால் கடகராசிக்காரர்களையோ விருச்சிக ராசிக்காரர்களையோ அசைச்சிக்க முடியாது. ஏன்னா சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பார்த்தோம், சந்திரனால் ஏற்படக்கூடிய யோகங்கள் பார்த்தோம், சந்திரனுடைய கேரக்டர் பார்த்தோம். ஒரே கேரக்டர் தான், சைக்காலஜிக்கலி ஒரு டென்ஷன் முடியும். முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் ராசியிலேருந்து 8வது ராசிக்கு சந்திரன் போனால் அது சந்திராஷ்டமம். வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு நாள் மற்றவங்களாம் உங்களை டென்ஷன் பண்ணுவாங்க, அதுதான் சந்திராஷ்டமம். ஆனால் ராசியிலேயே சந்திரன் இருந்தால், இன்றைக்கி விருச்சிக ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, இன்றைக்கி விருச்சிக ராசி தான் இந்த நாள் என்றால், நீங்கள் எல்லாரையும் பிடிச்சி டென்ஷன் பண்ணுவீங்க. இந்த ஃபேன் யார் ஆஃப் பண்ணல, இந்த புக்கெல்லாம் ஏன் கலைஞ்சிருக்கு, நான் வந்து படிப்பேன்னு தெரியாதா, என் பேனா எங்கே, எதுக்கு எடுத்தாலும் எல்லாரையும் பிடிச்சி திட்டுவீங்க. இந்த காரணம் என்னென்னா, சந்திரன் ராசியில் இருந்தாலும் இதே ஆபத்து தான். சந்திரன் ராசியில் இருந்தாலோ சந்திரன் 8ல் இருந்தாலோ சந்திரனுக்குரிய பரிகாரங்களாகப்பட்ட தண்ணியை வந்து ஒரு டப்பாவில் பிடிச்சி, ஒரு பக்கெட்டில் பிடிச்சி வாசலில் வச்சு மிருகங்கள் அந்த தண்ணியை குடிக்க உங்களுக்கு பிரச்சனைகள் சரியாகும். சந்திரன் கிரகம் ஒரு ஜாதகத்தில் என்னென்ன செய்யும், சந்திரன் நீச்சம் பெற்றவர்கள் என்னென்ன மாதிரியாக இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொன்னீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு நவகிரகமாக அதனுடைய நன்மைகளையும் காரகத்துவத்தையும் பார்க்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. GKNM Hospital, Coimbator's trusted cancer care center for adult and pediatrics. டெய்லி லோஜியை வெல்னஸ் சுகர். வெள்ளை சர்க்கரையில் நல்ல சர்க்கரை.